பார்ட்டிக்கு போகிறாங்க போல இருக்குது. அதாவது பார்ட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஓனரோட அப்பா வீட்டில். இது பெருசாக இருக்குது இல்லைன்னா சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதல்லே சொல்லவும் செய்யலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம வண்டிகள்லாம் கழுவி விடலை. ஓகே, எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. மேடம் பொண்ணும் வந்துட்டாங்க. நேற்று நைட்டு வந்தாங்க. நேற்று ரொம்ப லேட்டு தான் வந்தாங்க. நேற்று எங்கேயும் போகலை வெளியே. அவ்வளோ வேலைகளும் இல்லை. சரி, இப்போ கழுவுற இருந்தால் இடத்த தான் கழுவணும். வெயில் வந்துருச்சு இப்போ. ஓகே, நம்ம வேலையில் முடிச்சுட்டு நான் டிஃபன் எதுவும் ரெடி பண்ணலை இன்றைக்கி. அந்த அம்மா கோழி மட்டும் வாங்க சொன்னாங்க. அதனால் அவங்கள காலையில் எழுப்பிவிட்டு 2 கோழி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. சமையல் பொங்க கோழி இல்லை அப்படின்னு. நான் அதில் நைட்டே வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு அதுக்கு சொன்னாங்க. நான் 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் மேடத்திட்ட. மேடம் சொல்லவே மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் நான் மேலே க்ளீன் பண்ண போன பாருங்க. அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மேடத்திட்ட இந்த விஷயமா. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 கோழி வந்து கொடுத்த பிறகு இப்போ சமையல் பொங்கிட்டு இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எதுவும் நம்ம டிஃபன் எதுவும் ரெடி பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி வெடிக்கிழமை பார்த்திங்கன்னா, அதனால் எதுவும் சாப்பிடலை. அப்புறம் கடைக்கு போய்ட்டு வந்தோன்னா நம்ம வந்து வேலைகள் துணியெலாம் கிடந்துச்சு நம்ம வீட்டில். துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு நம்ம சமையல் தான் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 11 ஆயிடுச்சு. இப்போ வந்து தொழுகை கிளம்பிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா. அதனால் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி சாப்பாடு பார்ப்போம், என்ன சாப்பாடுன்னு. நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. மசாலாலாம் கூட்டி விட்டாச்சு. இந்த சைடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அரிசியை போட்டு கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசி எடுத்து இதில் தட்டணும். ஓகே, தம் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அரிசி நல்லா நனைஞ்சிருக்கு பாருங்கள். 2 மணி நேரம் நனைஞ்சிருக்கு அரிசி. ஏங்க, இதில் மசாலாவோட போன பிறகு நம்ம வந்து அரிசி எல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் தூக்கி போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து புதினா ஜூஸு ரெடி ஆகிருக்கு. புதினா, இஞ்சி, லெமன் 3 போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். வேப்பலை மாதிரி தெரியுதுல புதினா. இந்த புதினா ஜூஸ் இதை குடிச்சிட்டு தொழுது போனோம். ஏன்னா காலையில் எதுவும் சாப்பிடல. நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லா டிஃபன்லாம் எதுவும் ரெடி பண்ணலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை. நம்ம போய் தொழுதுட்டு வந்தாச்சு. தொழுதுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. என்ன வந்து சொல்லி பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள், மட்டன் பீஸ்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கா, ஜம்முன் இருக்குது. நம்ம இப்போ சாப்பிடுவோம் மட்டன் பிரியாணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஃப்ரை ஆகிருக்கு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல. அது போக பார்த்திங்கன்னா அவங்க பாருங்கள், கேசரி, இனிப்புக்கு வந்து கேசரி. இது வந்து வெங்காயம், தயிர் வெங்காயம். ஓகே, இன்றைக்கி தான் நமக்கு மத்தியானம் சாப்பாடு. நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம ஓனரோட பெரிய பொண்ணு இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா எந்த நேரத்தில் வெளியே கூட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம சாப்பிட்டு ரெடியாக இருப்போம். அடுத்தப்ப என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த தம்பி வந்து ஃபோன் போட்டாங்க. யார்? சின்ன தம்பி, ஸ்கூல் போகிறாப்புல. அந்த தம்பி ஃபோன் போட்டு வந்து இந்த ஒரு ஏதோ பார்சல் வந்திருக்கு டேபிள் மாட்டுறதுக்கு, அதை கொஞ்சம் மாட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த இருக்கு பாருங்கள், கேம் விளாண்டுட்ருக்கான் அந்த பையன். அவன் உள்ளே போய்ட்டு அது என்ன டேபிள், என்ன சைஸு, ஏற்கனவே டேபிள் இருக்குது, இப்போ அடுத்த டேபிள் வாங்கியிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அட்டைப்பட்டிக்குள்ளே இருக்குது. இப்போ தான் வந்துச்சு. நான் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு திரும்ப வந்து ஸ்க்ரூலாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டுவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ஏற்கனவே டேபிள் இருக்குது. ஃபுளூஸ், அதான் ஃபுளூஸ், அது எல்லாம் ஃபுளூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேட்லாகும் கொடுத்துருக்காங்க எப்படி மாட்டணும் அப்படின்ட்டு. பார்த்து அப்படியே மாட்ட வேண்டியதான். ஏன்னா எப்பவும் நான் தான் மாட்டேன். இதோட 4வது டேபிள் ஆயிடுச்சு இந்த தம்பிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு எல்லாம் டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணி இப்போ நிமித்தியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரேட்டு கேட்டேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா 170 ரியாலு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த தம்பி. ஒயிட் கலரில் வாங்கியிருக்கு. இப்போ அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பழைய டேபிள் எடுத்துகிட்டு தூக்கி போட்டு ஃபிட் பண்ணணும். இந்த பழைய டேபிள் வந்து மேலே ஸ்டோர் ரூமுக்கு, அதில் போய் போட்டுருணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கடைக்கு போகிறோம். ஏன்னா இந்தோனேஷியா வந்து இந்த ஹீட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப போச்சு. இதை கொஞ்சம் அந்த கடையில் கொடுத்து வேலை பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. ஏன்னா இந்த இந்தோனேஷியா உங்களுக்கு, ஏன்னா கிச்சனுக்கு வைக்கிறது.
சரியா இது ரிப்பேர் ஆகி போச்சுன்னு இன்றைக்கி இது நேற்று நல்லா ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலையாகி போச்சுன்ட்டாங்க. அப்புறம் இந்த இதுவும் வம்பாயிட்டுனாங்க. இந்த கிரில்லு கோழி ப்ரெட்டு சாண்ட்விச் எல்லாமே இதில் வச்சுருவாங்க. வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. இது கம்பெனி தான், பிராண்டு தான், ஹோம் மாஸ்டர்னு சொல்லி. இது ஒர்க் ஆகல. நாங்கள் இப்போ ரெண்டையும் கொண்டு போயிட்டு நம்ம இப்போ கடைக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். வேலை பார்க்காங்களா என்ன ஏதுன்ட்டு. மணி பாருங்கள், மணி 4:30. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அவங்க இந்தோனேசியா அம்மா வந்து அந்த ஹீட்ரு கொடுத்துருக்காங்க வேலை பார்க்குறதுக்கு. அந்த ஹீட்ரு வந்து இந்தாருங்க இந்த கடைக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தோனேஷியா அம்மாட்ட சொன்னோம். அவங்க சொன்னாங்க இவங்க எவ்வளோ கேட்காங்கன்னா ரிப்பேர் பார்க்க ஒரு இதுக்கு 45 ரியாலாம், ரெண்டுக்கு மொத்தம் 90 ரியால் கேட்டாங்க. நான் குறைச்சி 80 ரூபா தரேன் அப்படின்னு. பாருங்க, இது அவ்வளோமே ரிப்பேர் பார்க்குற கடை தான். அதான் வேணான்ட்டாங்க. இப்போ ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வேலை பார்க்குறவங்க வந்து மதுரைக்காரங்க தான் வேலை பார்க்காங்க. ஒரு தம்பி தான் வேலை பார்க்காப்புல. நான் தான் சொன்னேன், ஃபோன் பண்ணி கேட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் அந்த அம்மாவுக்கு இந்தோனேஷியா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வேண்டாம், நிறைய காசு, ஓனர் வேண்டான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம். அதாவது நம்ம அப்துல் வந்து ஃபோன் பண்ணாப்புல. அப்துல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் சாப்பாடு வேணுங்க மேக்டொனால்ட்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் இப்போ நம்ம மேக் போய்கிட்டு இருக்கிறோம். மேக் போயிட்டு அவனுக்கு வந்து என்ன கேட்டான்னா மேக் சிக்கன் ஹார் பர்கரு, மேக் சிக்கன் ஹாரு ஸ்பைசி வேணுமா, பெப்சி வேணுமா, அப்படி அதை வாங்கிட்டு அப்படி வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வேலைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேடம் அவங்க பெரிய பொண்ணு வந்துருக்காங்க இல்லையா, பெரிய பொண்ணு அவங்க அதாவது பெரிய பொண்ணோட அந்த வீட்டு வேலைக்காரம்மா, அப்புறம் நம்ம இந்தோனேசியா அம்மா எல்லோரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போகிறாங்க போல இருக்குது. அதாவது பார்ட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஓனரோட அப்பா வீட்டில். சரியா, அதனால் அங்கே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிளம்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அன்னையம்மா. நம்ம அதுக்குள்ளேயும் இவனுக்கு இந்த பையனுக்கு நம்ம போயிட்டோம்னா இவனுக்கு சாப்பாடு வாங்க லேட் ஆயிரும் இல்லையா, அதனால இந்த பையன் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு அப்படின்ட்டான். அதனால் இப்போ அவனுக்கு சாப்பாடு வாங்கி நம்மளை கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்தப்ப அவங்க எப்போ போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து சாப்பாடு வாங்கியாச்சு. மேக்கில் சாப்பாடு வாங்கிட்டு தருங்க, பெப்சி, பெரிய பெப்சி எல்லாம் வாங்கியாச்சு. பெரிய பெப்சி சாப்பாடு வாங்கியாச்சு. இதை கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ லொக்கேஷனோ ஃபோட்டோவோ பெரிய பொண்ணு அனுப்பியிருக்காங்க, எதுக்குன்னு தெரில. இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் தான் அடுத்த என்ன வேலை அப்படின்னு சொல்லி தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேடம் பொண்ணு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதாவது கத்திரி வேணும்னு சொல்லி அந்த நோட் புக் கடைக்கு நம்ம வந்திருக்கிறோம் கத்திரி வாங்குறதுக்கு. எந்த கத்திரி வாங்கிட்டு போகிறது அப்படின்னு தெரில. மீடியம் வாங்குறதா இல்லைன்னா சிறுசா அதை பற்றி ஒன்றும் பேசலை. மொத்தத்தில் ஒரு ஃபோட்டோ அனுப்பி கத்திரி வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க. இப்போ நம்ம கத்திரி செக்ஷனில் வந்து நிற்கிறோம். அதாவது எங்கன்னா நம்ம நேற்று வந்தோம் இல்லையா நைட்டு அந்த நோட் புக் கடைக்கு, அந்த புக்கு கடையில் வந்து நிற்கிறோம். சரியா, இப்போ இது ஏதாவது ஒரு கத்திரி, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கத்திரி வாங்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இது பெருசாக இருக்குது இல்லைன்னா சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதல்லே சொல்லவும் செய்யலை. மொத்தத்தில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு கத்திரி வாங்கிட்டாங்கன்றாங்க. சரி, நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். ஓரளவுக்கு மீடியமாக எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். இந்த கத்திரி வாங்கிட்டோம். பாருங்க, இந்த கத்திரி வாங்கியிருக்கோம். அதாவது இது வந்து 8.46 இன்ச்சு 21.5 சென்டிமீட்டராக. இதை வாங்கியாச்சு, கொண்டு போய் கொடுப்போம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம். அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, அதாவது பார்ட்டி, அதாவது எங்கள் ஓனரோட அப்பா வீட்டில் பார்ட்டி. எல்லோரும் கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வெளியே போகிற வண்டிக்கு தான் போகிறோம். இவன் போயிட்டு இவங்களை கொண்டு போய் அங்கே போய் விடணும். விட்டுட்டு வாரமா இல்லைன்னா அங்கே போய் இருந்தே கூட்டு வாரமா அப்படிங்க தெரிய மாட்டேங்குது. நாங்கள் போனக்க தான் சொல்லுவாங்க இருங்க, இல்லை இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. என்னன்னு தெரில, போகலான்னு தெரியும். இப்போ நம்ம போயிட்டு வண்டியில் போயிட்டு இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கொண்டு போய் விடும். விட்டதுக்கப்புறம் என்ன வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்க மேடத்தை அவங்க பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டாச்சு. விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் போயிட்டு வரவா நிற்கவான்னு கேட்டேன். நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு எப்படி லேட் ஆகுமான்னாப்ல. இல்லை நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு. சரி, அப்புறம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போ நம்ம அவங்க விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரூம் போய்கிட்டு இருக்கிறோம். ரூம் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே அப்படி கிளம்பி வர வேண்டியதான். கிளம்பி வந்தோம்னா இவங்க சரி, ஏன்னா இவங்களுக்கு எப்போ முடியும்னு சொல்லவே மாட்டாங்க. அதாவது இன்னும் இவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ நேரத்தில் முடிஞ்சிடும்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளை மட்டும் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் போயிட்டு வரக்கு லேட் ஆகுமா, லேட் ஆகிடாம என்னாப்ல, இல்லை நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஏன்னா இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி 8:30 தான் ஆகுது பார்த்துவாங்க. 8:30 மணி ஆகுனா எனக்கு இத்தனை மணிக்கு முடியும், அத்தனை மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு டயத்தை சொன்னாங்கன்னா நம்ம போய் அதுக்கு தக்கன ஓடி வந்துடலாம். அப்படி இல்லை வச்சுக்கோங்க, நம்ம இப்போ சாப்பிட்டு வருவோமா, சாப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்திங்கன்னா இந்த குளூர்லேயே நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். இவங்க லேட்டாகுது, இவங்களுக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பி நம்ம இந்த குளூரில் நிற்கிற மாதிரி ஆயிரும்.
கரெக்டாக அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குளிர் நேரங்கள்லாம் நம்ம இங்கே நிற்க வெயிட் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இன்றைக்கி என்ன தெரியல, நல்லா இருந்துச்சு காலையிலேருந்து, திடீர்னு தட முடிச்சுட்டு கரெக்டாக அந்த நேரம் சொன்னாங்க வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம கரெக்டாக அதுக்கு தக்க நம்ம அங்கேருந்து கிளம்பினோம்னா நம்ம இங்கே கரெக்டாக அந்த டயத்துக்கு கரெக்டாக வந்து டக்குன்னு இவங்களை கூட்டி கிளம்பிடலாம். அதை இவங்க எப்போவுமே அந்த விவரத்தை சொல்லவே மாட்டேங்காங்க. இத்தனை மணிக்கு முடியும், இத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிற விவரமே சொல்ல மாட்டேங்காங்க நம்மளுக்கு. சரி ரைட்டு, இன்ஷால்லாம் பார்ப்போம். நம்ம போயிட்டு சாப்பிடுவோம். முதல்ல சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்காக விட்டாங்களே, அது வரைக்கும் நல்லது. அப்படி இல்லைனா இப்போ வந்துடுவேன் நான், இப்போ வந்துடுவேன் அடிமாங்க. ஆனால் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி ஆக்கிடுவாங்க. அதனால் இப்போ நல்ல வேலை, சரி அப்புறம் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நல்லது. சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் சாப்பாடு ரெடியாகி வந்திருக்கு. அதாவது நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நமக்கு மத்தியானம் சாப்பிட்டோம் இல்லையா, அதே பிரியாணி தான், மட்டன் பிரியாணி. அது போக பார்த்தீங்கன்னா அந்த தயிர் சட்னி, இது வந்து மட்டன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல. இதான் நமக்கு நைட் சாப்பாடு. நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இப்போ அப்படி சாப்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். நம்ம நேராக அங்கே போயிட்டோம்னா அப்படியே வரும்போது மேடத்தை கூப்பிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளம்பியாச்சு. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிங்ஸ் பக்கத்து ரோட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மேடம் ஃபோன்லாம் பண்ணலை, ஃபோன் பண்ணி கூப்பிடல. நானாக தான் போயிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சோடனே சரி நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், லேட் ஆயிரும். ஏன்னா இங்கே சரியான டிராஃபிக் இருக்குமா, அவங்க கூப்பிட்ட உடனே நம்மளால் போக முடியாது. அப்படிங்கனால சரி அப்போ நம்ம சாப்பிட்டாச்சு, வந்த வேலை முடிஞ்சு இல்லையா, சாப்பிட்டாச்சு. அப்போ நம்ம போய் அங்கே போய் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் அப்படியே கூப்பிட்டு வந்துடலாம். ஓகே, அதனால் நம்ம அதை நினச்சிட்டு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக டிராஃபிக் இருக்குது. இங்கே மம்பலக்கா டவரை பார்த்தீங்களா, இன்றைக்கி என்னன்னு தெரில, இது போட்டு வச்சுருக்காங்க, லைட்டிங் போட்டு விட்ருக்காங்க மம்பலக்கா டவரில். லெஃப்ட் சைடில் தெரியுதா அவங்களுக்கு, அந்த கருப்பு கலரில் மினுங்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் நல்லா பெரிய, அதாவது ஒரு படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த டவரில். ஆனால் இப்போ வந்து ஸ்டார் மாதிரி மினுங்கிட்டு இருக்கு. நான் திருப்பி அந்த படம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போடுறாங்க பாருங்கள், பார்த்தீங்களா, செமையாக இருக்கும். அதாவது லைட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் அந்த டவரில், மம்பலக்கா டவர். இது வந்து கிங்டம் டவர்னு சொல்லுவாங்க, மம்பலக்கா டவர்னு சொல்லுவாங்க. இந்த டவரில் வந்து சிலவங்களாம் படங்கள் மாதிரிலாம் ஓடுவாங்க. அதாவது இந்த மன்னர் இன்னர் எல்லாத்தையுமே காமிப்பாங்க. இந்த பாருங்கள், டிசைனாக இது பண்ணுறாங்க பாருங்கள். அந்த லைட்டிங் வந்து டிசைனாக மாறி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நமக்கு வேலை முடிஞ்சிருக்கு. மேடத்தை உடனே விட்டாச்சு, அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. மணியை பார்த்தீங்களா, மணி 12:50. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து படுக்க வேண்டியதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்பவும் கேட்குறது தான், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது போக எல்லாருமே சேஃபாக இருங்க. நீங்கள் என்னன்னு தெரில, உடம்பு சரியில்லாமல் போச்சு, கொஞ்சம் தடுமாறலாம் பிடிச்சி ஒரு மாதிரி தலையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தெரியுது. எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ நாளைக்கு மருந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். நாளைக்கு மருந்து ரெடி பண்ணி குடிக்கணும். சரி ஆயிரும். இன்ஷால்லா ப்ரேயர் பண்ணுங்கள், எல்லாருமே துஆ செய்யுங்க. அது போக எல்லாருமே சேஃபாக இருங்க. மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.